இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். அமர்வோம். இன்றைய திருப்பலி கருத்துக்கள். புனித வின்சென்ட் பவுல் சபை உறுப்பினர்கள் பணிகள் சிறக்க, நன்கொடையாளர்கள் மற்றும் தத்து குடும்பங்கள் நலம் பெறவும், மரியாயின் சேனை உறுப்பினர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். வி.கே. புதூர் திரு அருளானந்தம், பாலின் வசந்தி இவர்கள் குடும்பத்தில் இதுவரை இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் ஜேம்ஸுக்கு சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், இன்று பிறந்தநாள் காணும் மகன் திரு ஜோக்கிம் சேவியர் தாசனை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், சிறப்பாக பணி செய்யவும் மற்றும் தேவைகள் சந்திக்கப்படவும், மைத்துனர் ஆசீர்வாதத்திற்கு பூரண சுகம் கிடைக்கவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய திருப்பலி சுரண்டையைச் சேர்ந்த ஜெகன், அக்சிலியா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகள் மெல்பா மற்றும் இன்று தனது 16வது பிறந்த நாளை கொண்டாடும் மெர்வினை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இக்கருத்துக்களுடன் நமது கருத்துக்களையும் ஒன்றிணைத்து இப்பலியில் பங்கேற்போம். திருப்பலி முன்னுரை. பார்ப்போற்றும் பதுவை புனிதர், புதுமை வள்ளல், அற்புத சுரங்கம் சுரண்டை புனித அந்தோணியார் திருத்தல திருவிழாவின் 10ஆம் நவநாள் திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி இறையாசீர் பெற்றுத்தர வந்திருக்கும் சேரன் மகாதேவி பங்கு தந்தை அருள் தந்தை மரிய பிரான்சிஸ் அவர்களையும், எம் பங்கு தந்தை மற்றும் திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற இறை சமூகம் ஒவ்வொருவரையும் இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற மரியாயின் சேனை மற்றும் புனித வின்சென்ட் பவுல் சபையின் சார்பாக வரவேற்பதில் மனம் மகிழ்கின்றோம். இந்த இனிய நாளிலே அருள் அடையாளங்கள் அன்றும் இன்றும் எனும் தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேக்கு முற்செடியில் நெருப்பாக தோன்றிய இறைவன் பல்வேறு அருள் அடையாளங்களை காட்டினார். இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவிக்க உன்னை அனுப்பியிருக்கிறேன் என்று சொன்னபோது அவர் தன் இயலாமையையும் வலுவின்மையையும் எடுத்து கூறி பின்வாங்கினார். ஆனால் இறைவன் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ அருள் பெறும் காரியங்களை செய்வாய் என வாக்களித்து வறண்ட பாறையில் வளமான நீரூற்றை தோன்ற செய்தார். செங்கடலை 2ஆக பிரித்து கடல் நடுவே பாதை அமைத்தார். தனது தூய ஆவியை பொழிந்தார். மேகமாக நெருப்பு தூணாக காட்சியளித்து வலுவற்றவர்களையும் சாதாரண மனிதர்களையும் வைத்து சவாலான சாத்தியமில்லாத மிக பெரிய காரியங்களை செய்து முடித்தார் என விடுதலை பயண நூலிலே பார்க்கின்றோம். வலுவற்றவர்களுக்குள் தூய ஆவி இறங்கும் போது, கடவுளின் அருள் கொடையை பெறும்போது அவர்கள் அருள் பெறும் காரியங்களை செய்யும் கருவிகளோடு மாறுகின்றனர் என்பதை பழைய ஏற்பாடு முழுவதும் காண முடிகின்றது. இன்னும் இறைவன் திருவருட்சாதனங்கள் எனும் நம் அருள் அடையாளங்கள் வழியாக நமது குழந்தை பருவம் தொடங்கி முதுமை வரை நமது வாழ்நாளின் ஒவ்வொரு நிலையிலும் அவரின் தூய ஆவியை நமக்குள் பொழிந்து நம்மை திடப்படுத்தினார். இந்த அருள் அடையாளங்கள் வழியாக நாம் அருள் வாழ்வை பெறுகின்றோம். இந்த அருள் அடையாளங்கள் வழியாக நாம் தூய ஆவியின் கொடைகளை ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், நுண்மதி ஆற்றல், இறைப்பற்று, இறை சமூகம் இவைகளை பெறுகின்றோம். தூய ஆவியின் வழியாக நற்செயல்கள் வழியாக மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இறையேசுவின் பரிணாம அடையாளங்களாக வாழ தேவையான அருள் வரங்களை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அற்புத சுரங்கம் சுரண்டை தூய அந்தோணியாருடைய இந்த ஆண்டு பெருவிழாவிலே, இந்த 10வது நவநாளிலே, நம்முடைய இந்த சுரண்டை பங்கிலே முன்னாள் பங்கு தந்தையாக ஒரு ஆண்டு காலம் சிறப்பான முறையிலே நம்மோடு இருந்து
நமக்காக ஜெபித்து பணியாற்றி நம்மை ஒருங்கிணைத்த பாசத்திற்குரிய தந்தை பிரான்சிஸ் அடிகளார் அவர்கள் தற்போது சேரன் மகாதேவி பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களை வருக வருக என்று கரவொலி மூலமாக நாம் வரவேற்றுக் கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இதோ இந்த 13 நவ நாட்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் நமக்கு அருள் செய்தார், ஆசீர் செய்தார். எனவே வல்லமையான முறைகளை நாம் வாழ, ஏதோ வல்லமையான முறைகளை ஆண்டவர் நம்மை வழி நடத்த இந்த நாளிலே இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்க கண்களை மூடி நம்முடைய இதே பகுதிகளை கரம் குவித்துக் கொள்வோம். கண்களை மூடி நம்முடைய இதே பகுதியிலே கரம் குவித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, நன்மை தனங்களால் இந்த உலகத்தை நிரப்புகிறவர் நீர், கொடான கோடி நன்றி கூறுகிறோம். தூய் ஆவியால் எங்களை வழிநடத்துகிறீர், கொடான கோடி நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நல்ல நாளிலே குறிப்பாக இது தூய் அந்தோணியாருடைய அருளை பெறுவதற்கு தேவையான உம்மிடம் இருக்கிற எல்லா விண்ணக கொடைகளையும் தூய் அந்தோணியார் மூலமாக நவநாட்களை கொண்டாடி உமது பேரன்பை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீர் அருள் செய்திருக்கிறீர், கொடான கோடி நன்றி கூறுகிறோம். திருவருள் சாதனங்களை ஒவ்வொன்றாக தியானித்து இந்த நாளிலே இந்த திருவருள் சாதனங்கள் எவ்வாறு தடம் மாறி உருமாறி எங்கள் கைக்கு வந்திருக்கிறது, அதன் மூலமாக திரு அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நீர்தாமே எங்களை தூய் ஆவியால் நிரப்பி அதே ஞானத்தால் வழிகாட்டும். குறிப்பாக இதோ கொடியேற்ற நாளிலே நாங்கள் 3 ஆசீர்வாதத்திற்காக சிறப்பான முறையிலே ஜெபித்தோம். இந்த நாளிலும் கூட ஆசீர்வாதத்தின் தகப்பனே அதே விண்ணப்பத்தை மது பாதத்தில் வைக்கிறான். எங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் இதோ இந்த திருவிழாவை முன்னிட்டு நீர்தாமே எங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்த மது அன்பு குழந்தைகளுக்கு நீரே ஆற்றலும் வல்லமையும் இதோ உடனிருப்பையும் தருகிறேன் என்று சொன்னீரே. குறிப்பாக இதோ பாசத்திற்குரிய தந்தை பிரான்சிஸ் அடிகளார் அவர்களை நிறைவான முறையிலே ஆசீர்வதியும். எங்களுக்காக ஜெபிக்க, எங்களுக்காக உடன் பயணிக்க, ஆன்மீக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர சிறப்பான முறையிலே வந்திருக்கிற தந்தையை உடல் உள்ள சுகத்தோடு வழிநடத்தும். அவரது ஆன்ம நலத்தை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை இதோ நாங்கள் அனைவரும் இணைந்து ஜெபிக்கிறோம், வழிநடத்தி தருவீராக. அவருடைய எல்லா விதமான ஆன்மீக பணிகளும் பங்கு பணிகளும் ஏனைய ஆசீர்வாதத்திற்குரிய பணிகளிலும் நீர்தாமே உடன் இருந்து வழி நடத்துவீராக. உமது பேரன்பும் ஆற்றலும் இதோ இந்த திருவிழாவிற்காக உழைத்து கொண்டிருக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களையும் சிறப்பான முறையிலே வழிநடத்துவதாக. அதனால் நாங்கள் அனைவரும் உமது பேரன்பையும் பேராற்றலையும் இத்திரு நாட்களிலே பெற்றுக்கொள்ள செய்தருள்வீராக. ஆமேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. கடவுளின் பார்வையிலிருந்து நாம் ஒருபோதும் தப்ப முடியாது. அவர் நம்மை தேர்ந்து கொண்டுள்ளார். ஆண்டவரின் திரு உள்ளத்திற்கு ஏற்பவே எல்லாம் நிறைவேறுகின்றது. நம்மை விழுங்குகின்ற மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்தும் இறைவன் நம்மை மீட்டு புத்துயிர் அளிக்கின்றார் என்பதை எடுத்துரைக்கும் யோனாவின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம். குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள். கடல் கொந்தளிப்பும் தணிந்தது. அதை கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், பொருத்தனைகளும் செய்து கொண்டார்கள். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. யோனா 3 நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 56. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல். கடவுள்
கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளே எனக்கு இறங்கியருளும், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர். என் பகைவர் நாள்தோறும் கொடுமை படுத்துகின்றனர். மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போராடுகின்றனர். இவையெல்லாமும் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமூட்டு ஓடுவர். கடவுளை நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளை நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், ஆண்டவரின் வாக்கை நான் புகழுகின்றேன். கடவுளே நம்பியிருக்கின்றேன், எதற்கு அஞ்சேன்? மானிடர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கடவுளே நான் உமக்கு செய்த பொருந்துணைகளை மறக்கவில்லை. உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். இரண்டாம் வாசகம் முன்னுரை. திருமுழுக்கு வழியாக தூய ஆவியை பெற்ற திருத்தூதர்கள் தங்கள் நல்வாழ்வின் வழியாக, தங்கள் நடவடிக்கைகள் வழியாக இறைவேண்டலிலும் நட்புறவிலும் ஒருமனப்பட்டு வாழ்ந்தார்கள் என எடுத்து கூறும் இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிசாய்த்து திருவருட்சாதனங்கள் வழியாக தூய ஆவியின் துணையை பெற்ற நமது வாழ்க்கை முறை எத்தகையதாக உள்ளது, ஆவியின் அருள் மக்களாக வாழ்கின்றோமா என சிந்தித்து செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 42 முதல் 46 வரை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 42 முதல் 46 முடிய. திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 திருவசனங்கள் 16 முதல் 20 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 திருவசனங்கள் 16 முதல் 20 முடிய. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பங்கு தந்தை அருள் தந்தை ஜோசப் ராஜ் அடிகளார் அவர்களே, அருட்சகோதரிகளே, அன்பான இறை மக்களே, நீண்ட நாளுக்கு பிறகு உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகமாக வருவதற்கு காரணம், தந்தை அவர்கள் இந்த ஆண்டு மிக சிறப்பாக திருவருட்சாதனங்களை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு, மிக உயர்ந்த எண்ணத்தோடு திருவருட்சாதனங்களை பற்றிய மறையுரைகளை நமக்கு தர முயற்சி செய்திருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே 7 திருவருட்சாதனங்களையும் பற்றி நீங்கள் சிறப்பாக சிந்தித்திருப்பீர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா திருவருட்சாதனங்களையும் இணைத்து அருள் அடையாளங்கள் அன்றும் இன்றும் என்கின்ற தலைப்பிலே சிந்திக்க தந்தை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், திருவருட்சாதனங்கள் 7. அந்த 7 திருவருட்சாதனங்களும் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை. இந்த 3ம் கிறிஸ்தவ புகுமுக அடையாளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை. ஒப்புரவருட்சாதனம் பாவ சங்கீர்த்தனமும் நோயில் பூசுதலும் குணமளிக்கும் அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிறது. குருத்துவமும் திருமணமும் கிறிஸ்தவ சமூக அடையாளங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆக 7 அருட்சாதனங்களும் 3 பெரிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தலைப்பை பார்த்த பிறகு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்வதற்கு காரணம், கடந்த மாதம் எனது மனதிற்குள்ளே ஒரு உணர்வு, திருவருட்சாதனங்களை பற்றி எளிமையாக ஒரு பாடலை, ஒரு எளிமையான பாடலை எழுதி ஒரு திருவருட்சாதனத்தின் அர்த்தத்தை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்தேன். அது முதலாக அன்றைக்கி சொரண்டையிலே தான் அந்த பாட்டை பாட போகிறேன். அதனால் ரொம்ப சந்தோஷம். நான் அந்த பாடல் வரிகளை நான் பாடுவேன், முதல் வரிகளை மட்டும், மற்றதெல்லாம் நீங்கள் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தால் போதும். ஒவ்வொரு திருவருட்சாதனத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை, இறைவா வாருமே திருவருள் தாருமே. எதற்காக இறைவா வாருமே திரு அருள் தாருமேன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா, திரு அருள் சாதனம் அப்படிங்கிறதுனால. அப்போ நான் பாடக்கூடிய இந்த ஒரு வரியை மட்டும் நீங்கள் முதல்ல பாடுங்க, பிறகு நான் ஒவ்வொரு திருவருட்சாதனத்தை பற்றியும் ஒரே வார்த்தையில் பாடி முடிச்சிடுவேன். தயார் தானா? இறைவா வாருமே திருவருள் தாருமே. பாடுங்க, ரொம்ப சிம்பிள். இறைவா வாருமே திருவருள் தாருமே. திருமுழுக்காலே உமது பிள்ளையானே, உறுதி பொசுதலால் ஆவியால் திடம் பெற்றேன். நற்கருணையாலே ஆட்கொள்ள பெற்றேனே. நற்கருணையாலே ஆட்கொள்ள பெற்றேனே. எல்லாரும் சேர்ந்து இறைவா
இறைவா வாருமே, திருவருள் தாருமே. எல்லாரும் திரும்ப, இறைவா வாருமே, திருவருள் தாருமே. ஒப்புரவு அடையாளத்தில் மன்னிப்பு பெற்றேனே, ஒப்புரவு அடையாளத்தில் மன்னிப்பு பெற்றேனே. நோயில் பூசுதலில் நலம்பல பெற்றேனே, நோயில் பூசுதலில் நலம்பல பெற்றேனே. இறைவா வாருமே, திருவருள் தாருமே. இறைவா வாருமே, திருவருள் தாருமே. குருத்துவத்தாலே மறு கிறிஸ்து ஆனேனே, குருத்துவத்தாலே மறு கிறிஸ்து ஆனேனே. திருமணத்தாலே திரு அவையானோமே, திருமணத்தாலே திரு அவையானோமே. இறைவா வாருமே, திருவருள் தாருமே. இறைவா வாருமே, திருவருள் தாருமே. பிரசங்கம் முடிஞ்சது. அப்படிதானா? எல்லா திருவருட்சாதனத்தால் என்ன நடக்கு அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் இன்னொரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், நமது மறை மாவட்டத்தில் ஒரு இசை அமைப்பாளர் நெல்லை சேசுராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இப்படி ஒரு சின்ன பஜன் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன், அதை நீங்கள் இசை அமைத்து ஒரு பாட்டாக பாடுங்கன்னு சொல்லும்போது, சரண்மாதியிலேருந்து சொரண்டிக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அவர் ஃபோன் பண்ணி, ஃபாதர் மியூசிக் ரெடி ஆகிட்டு சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் பொருத்தமாக அமைது பாருங்கள். அப்போ இதுதான் கடவுளுடைய திட்டம் என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் கடவுளை எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். அன்பிற்குரியவர்களே, திருமுழுக்கிலே கடவுளின் பிள்ளையாக மாறுகிறோம். உறுதி பூசுதலிலே ஆவியால் திடமடைகிறோம். நற்கருணையாலே நாம் ஆண்டவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்படுகிறோம். பாவ சங்கீர்த்தனத்தில் ஒப்புரவு அடையாளத்திலே ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். நோயில் பூசுதலிலே நலம் பெற்றுக்கொள்கிறோம். குருத்துவத்தால் மறு கிறிஸ்து ஆகிறோம். திருமணத்தாலே திருச்சபையை உருவாக்குகிறோம். ஆக இந்த அருட்சாதனங்களை பற்றி பேசுகிற போது, இந்த அருட்சாதனங்களின் அர்த்தங்களை, உண்மையான அர்த்தங்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையில் தான் நமது தந்தை அவர்கள் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அருள் அடையாளங்கள் அல்லது திருவருட்சாதனங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரு அருள் சாதனம் அப்படின்னா இறைவனின் அருளை பெற்றுத்தரக்கூடிய சாதனம் தான் திருவருட்சாதனம். இறைவனின் அருளை தரக்கூடிய அடையாளங்கள் தான் அருள் அடையாளங்கள். இந்த அருள் அடையாளங்கள் நேற்றும் இன்றும் அப்படின்னா, அப்போ நேற்று வேற விதம் இருந்தது, இன்னைக்கு வேற மாதிரி மாறிட்டு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. திருவருட்சாதனங்கள் எப்போதும் அது ஒன்று தான். கிறிஸ்து நமக்கு தந்த பெரிய கொடை இந்த திருவருட்சாதனங்கள். அது நேற்றும் இன்றும் மாறாதது. எப்படி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதுபோல திருவருட்சாதனங்கள் ஒருபோதும் போன வருஷம் ஒரு மாதிரி இந்த வருஷம் ஒரு மாதிரிலாம் மாறாது. ஆனால் நமது பார்வை, நமது மனநிலை திருவருட்சாதனங்களை குறித்து எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு திருவருட்சாதனங்களை பற்றிய உண்மையான புரிதல் நமக்கு இருக்கிறதா? திருவருட்சாதனம் இருக்கிறோம். இப்போ ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்குறோம். இந்த திருமுழுக்கு எப்போது திருவருட்சாதனமாக மாறுகிறது அப்படின்னா, குருவானவர் அந்த குழந்தையின் தலையிலே தண்ணீரை ஊற்றி, இப்போ எடுத்துக்காட்டுக்கு அந்தோணிசாமி தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் நான் உன்னை கழுவுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன செய்து திருவருட்சாதனமாக மாறுது.
உறுதிப்பூசல் எப்போது திருவருட்சாதனமாக மாறுகிறது? ஆயர் நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைந்து ஆரோக்கியசாமி பரிசுத்த தந்தையின் உன்னத தூய ஆவியை பெற்றுக்கொள், பரம தந்தையின் உன்னத கொடை அவரே என்று சொல்லுகிற போது அது திருவருட்சாதனமாக மாறுகிறது. நற்கருணை குருவானவர் எப்போது வசீகர வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறாரோ அப்போது திருவருட்சாதனமாக மாறுகிறது. பாவ சங்கீர்த்தனம் எப்போது பாவத்தை அறிக்கையிட்டு குருவானவர் அந்த பாவ சங்கீர்த்தனத்தின் மன்னிப்பு ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கிறாரோ அப்போது அது திருவருட்சாதனமாக மாறுகிறது. நோயில் பூசுதல் குருவானவர் அந்த நெற்றியிலே எண்ணெய் பூசி அந்த நோயில் பூசுதலுக்கான ஜெபத்தை ஜெபிக்கிற போது மன்றாடுகிற போது திருவருட்சாதனமாக மாறுகிறது. குருத்துவம் ஆயர் அவர்கள் குருவாக மாறக்கூடிய அந்த திருத்தொண்டர் மீது கைகளை வைத்து அந்த குருத்துவ நேர்ந்தளிப்பு அந்த அர்ப்பண ஜெபத்தை அவர் ஜெபிக்கிற போது குருத்துவம் திருவருட்சாதனமாக மாறுகிறது. இப்போ இது எல்லாம் நான் சொல்லிட்டேன். இது எல்லாம் சாமியார் பிஷப்பு செய்கிறது. கல்யாணம் எப்போ திருவருட்சாதனமாக மாறுது சொல்லுங்க பாப்போம். திருமணமும் திருவருட்சாதனம் தானே. பூசை தொடங்கும் போதா, மத்தியிலையா, கடைசிலையா, மாலை போடும் போதா, எப்போ? சொல்லும் போதா? சரி, வார்த்தை பாடுனா வாக்குறுதி கொடுக்கும்போது. வேற இன்னும் புதுசாக தான் இருந்தால் சொல்லுங்க. அந்த வாக்குறுதி சம்மதம். எப்போது மணமக்கள் தங்களது முழு மன சம்மதத்தை கொடுக்கிறார்களோ அப்போதுதான் திருவருட்சாதனமாக மாறுது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே அந்தோணி மேரி அப்படின்னு கணவன் மனைவி திருமணம் நடக்குது. குருவானவர் கேட்கிறார், அந்தோணி, இங்கே இருக்கும் அந்தோணி மேரியை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீரா? ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் இவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து உன் வாழ்நாளெல்லாம் இவரை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். அந்தோணி மேரி, இங்கே இருக்கும் அந்தோணியை உம் கணவராக ஏற்றுக்கொள்கிறீரா? முடியாது ஃபாதர். என்ன செய்ய முடியும்? திருமணம் திருவருட்சாதனமாக மாறுமா? மாறாது. அப்போ எல்லா திருவருட்சாதனங்களும் இல்லாத ஒரு சிறப்பு திருச்சபை திருமணத்துக்கு கொடுத்துருக்குன்னா என்ன அப்படின்னா, திருமணம் என்கின்ற திருவருட்சாதனத்தை நிறைவேற்றுவது சாமியார் கிடையாது. யாரு? மணமக்கள். ஏன்னா அவங்க சம்மதம் தான் அதை திருவருட்சாதனமாக மாற்றுகிறது. அதனால் இப்போ நிறைய பேர் இன்னைக்கு தப்பாக கிராமங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த சாமியார் தாலி கட்டினார். சாமியாராக தாலி கட்டினார், கொண்டு விடும் என்ன அப்படி யாராவது சொன்னீங்கன்னா சரிதானா? அதனால் தாலி நீங்கள் கட்டிட்டு எனக்கு அந்த சாமியார் தான் தாலி கட்டினாரு சும்மா தப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. அப்போ திருமணம் என்கின்ற திருவருட்சாதனத்திலே முழு மன சம்மதம் ஒரு திருவருட்சாதனத்தை உருவாக்குகிறது என்றால் ஒவ்வொரு திருவருட்சாதனத்திற்கும் ஆழமான அர்த்தங்களை திரு அவை கொடுத்திருக்கிறது. அதனால தான் திருச்சபை இன்றைய கால சூழல்களிலே இறை மக்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு, திரும்புங்கள், திருவருட்சாதனத்தை நோக்கி திரும்புங்கள் என்று அழைப்பு தருகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? திருவருட்சாதனத்தின் முக்கியத்துவத்தை உணரணும். இப்போ ஞானஸ்நானம் கொடுக்குறோம். ஞானஸ்நானம் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் வாங்குகிறோம், திருவருட்சாதனத்தை வாங்குகிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. அப்படிதானா? சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க. எனக்குலாம் 2வது நாளே ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. என்ன தெரியும் நமக்கு? அப்போ இந்த திருமுழுக்கு திருவருட்சாதனத்தை நிறைவேற்றுகிற போது இந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்கிறார்? பெற்றோரும் ஞான பெற்றோரும். இன்றைக்கி எத்தனை பேருக்கு உங்கள் ஞான பெற்றோர் ஞாபகம் இருக்குது? ஏன் அப்படின்னா, அன்னைக்கு அன்பான ஞான பெற்றோரே, இந்த பெற்றோர் அவர்கள் தங்களது கிறிஸ்தவ கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி செய்வீர்களா? அன்னைக்கு தலையாட்டுறது தான். பிள்ளை கையில் ஒரு 500 ரூபாய் கொடுத்து சண்டை போட்டு போகிறவன் தான் எப்போ வருவான்னு தெரியாது. இன்றைக்கு திருவருட்சாதனங்கள் எல்லாம் பல நேரங்களிலே வெறும் சடங்குகளாக மாறிப்போய் கொண்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது. ஏன்னா இன்றைக்கு பல நேரங்களிலே திருவருட்சாதனங்களை நிறைவேற்றுவதை விட திருவருட்சாதனங்களுக்குள்ளே பல வியாபாரத்தன்மை உள்ளே வந்து விட்டது. ஏன்னா நம்ம மனசுலையும் அப்படித்தான். முன்பெல்லாம் திருவிழாவில் தான் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் புது நன்மை கொடுப்பாங்க, நற்கருணை. எல்லாரும் ஜேன்னு சந்தோஷமாக மொத்தமாக நம்ம ஊரில் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தானா? அப்போ எல்லாரும் சந்தோஷமாக நான் புது நன்மை வாங்க போகிறோம், புது நன்மை வாங்க ஜேன்னு 10-20 பேர் சேர்ந்துப்போம், பாவசங்கீர்த்தனம் செய்வோம், புது நன்மை எடுப்போம். இன்றைக்கு என்ன ஆகிப்போச்சு? தனித்தனி விழாக்களாக. ஏன்னா ஒரு பிள்ளை 2 பிள்ளை, ஏன்னா அதில் ஒரு வசூல் பண்ணணும். இவன் 500 ரூபா கொடுப்பான், அதை எழுதி வச்சுக்கிட வேண்டியது. என் பிள்ளைக்கு அவன் பிள்ளைக்கு நான் 1000 ரூபா கொடுத்தா அவன் எனக்கு 500 ரூபா தான் மொய் எழுதியிருக்கான். மொய் வசூல் பண்ணக்கூடிய விழாக்களாக இன்றைக்கு திருவருட்சாதனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது.
அதனால தான் சொன்னேன், இன்றைக்கி வியாபாரத்தன்மை திருவருட்சாதனங்களே வந்துவிட்டு. அப்போ என்ன ஆழமான நம்பிக்கை அங்கே இருக்கும்? அப்போ திருவருட்சாதனங்களை அணுகுகிற போது திருச்சபை சொல்கிறது, விசுவாச பார்வை எந்த காலத்திலும் தேய்ந்து போகக்கூடாது. விசுவாசமும் நம்பிக்கையும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். திருவருட்சாதனங்களை கொண்டாடுகிற போது கொண்டாட 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 நமது வாழ்க்கையிலே நம்பிக்கை வளர வேண்டும். பல நேரங்களில் கொண்டாட கொண்டாட என்ன ஆகுது? இந்த கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா நமது நம்பிக்கை பல நேரங்களிலே கரைந்து கொண்டு போவது வேதனையை தருகிறது. அதை உணர்ந்த நமது பங்கு தந்தை திருவருட்சாதனங்களின் அர்த்தங்களையும் முழுமையையும் நாம் பெற்றுக்கொண்டு நாம் நிறைவாக நலமாக இந்த திருவருட்சாதனங்களை கொண்டாட வேண்டும் என்று நமக்கு அழைப்பு தந்திருக்கிறார். அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன். நல்ல வேளை அந்த பூசைக்கு நான் போகலை. போன ஃபாதரோடு நான் சேர்ந்து போனேன். நான் வெளியில் தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபாதர்ஸ் இருந்திருப்பாங்க. ஒரு 20-25 கேமராமான் நிற்கான் சுற்றி. கேமரா எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறவன் இன்றைக்கி என்ன செய்கிறான்னா, கல்யாணத்தில் 20-25 பேர் நின்றுக்கிட்டு அங்கே திருமணம் என்கின்றவங்க அவன் அப்போந்தான் வாக்குறுதி கொடுப்பான். அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே திரும்பு, இங்கே திரும்பு. அவங்க படுத்துகிற பாடு பொண்ணையும் மாப்பிள்ளையும், இதுக்கு தான் இப்படியெல்லாம் திருமணம் நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒரு உணர்வு தான் ஏற்படுது. ஒரு டீசெண்டாக ஒரு கேமராமேன் ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு சத்தங்கட்டாமல் நின்று எடுத்த பிறகு ஒரு பேர் அதுக்கு பிறகு பார்க்க போகிறது இல்லை. ஆனால் எடுத்தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு. இதில் வேறு என்ன ஆகி போயிடும், வீடியோ பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் போட்டு என்னைய சரியாக எடுக்கலை, எனக்கு ஃபோட்டோ என் குரூப் ஃபோட்டோவில் வரல, என் குடும்பத்தை விட்டுட்டான், அவனை விட்டுட்டான், இவனை விட்டுட்டானா, கவர் கொடுக்கும்போது எடுக்கலைனா, பாத்திரம் கொடுக்கும்போது எடுக்கலை அப்படின்னு இன்றைக்கி சண்டைக்காடு தான் நடக்குது. எதுக்கு இது தேவையா? அப்போ இன்றைக்கு திருமணம் அப்படிங்கிறதுக்கு மட்டுமல்ல, எல்லா திருவருட்சாதனங்களிலும் அதனுடைய முழுமையான அர்த்தம் என்ன? இறைவனின் அருளை நாம் பெற வேண்டும். அதான் முக்கியம். மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். அதை விட்டுட்டு நாம் என்ன செய்கிறது? எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்காமல் மற்றதெல்லாம் பிடிச்சி தொங்கிக்கிட்டு நிற்கிறோம். அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது படு பாதாளத்திற்குள் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நமது குடும்பங்களில் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும். இனிமேல் பிள்ளைகளாம் பசங்களாம் தைரியமாக சொல்லுங்கள், என்ன செய்யணும்? திருமணம் எளிமையாக நடக்கட்டும். வெட்டி பந்தா வீண் பந்தா இருக்கக்கூடாது. திருமுழுக்கு கடவுளுடைய அருளை பெறுறதுக்கு ஆசீர்வாதத்தோடு நடக்கணும். உறுதி பூசல் அது எல்லாரும் சேர்ந்து தான் நமக்கு நடக்கும். மற்றபடி ஒவ்வொரு திருவருட்சாதனமும் வெளி ஆடம்பரங்களை தவிர்த்து உள் அர்த்தங்களோடு நடக்கக்கூடியான முடிவை இனி வரக்கூடிய தலைமுறை எடுத்து இந்த திருச்சபை, இந்த சுரண்டை திருச்சபை ஒரு எடுத்துக்காட்டாக வரணும் அப்படிங்கிறத நாம் உணரணும். அதனால் அப்படி உணர்ந்தால்தான் நமக்குள் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஏன்னா இறைவனின் அருள் நமக்குள் நிரம்பணும். இறைவனின் அருள் வரலன்னா நமது உள்ளம் இருளடைஞ்சு போய் தான் இருக்கும். எப்போ இருளை போக்க முடியும்? ஒளியை ஏற்றும் போது தான் இருள் போகும். அப்போ ஆண்டவருடைய அருள் வருகிறது என்பதை உணர்ந்தாதான் நாம் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய வெறுமையை நாம் விரட்ட முடியும். அதனால் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். திருப்பாடல் 117:2 ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. ஆண்டவர் நம்மை எப்படி அன்பு செய்கிறார்? திருவருட்சாதனங்கள் மூலமாக அன்பு செய்கிறார். அவரது அன்பு மாறாதது. ஒவ்வொரு திருவருட்சாதனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை மாறாத அன்பை நம்மீது பொழிந்து நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். அவரது உண்மை என்றென்றும் நிலைத்திருக்கிறது. ஆக திருவருட்சாதனத்தை பெறுகிற போது கடவுளின் அன்பால் அருளால் நாம் நிரப்பப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து தொடர்ந்து நாம் இந்த அருட்சாதனங்களை, அருள் அடையாளங்களை அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாட முன்வருவோம். ஆண்டவர் நம்மையும் நமது முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமன். அனைவரும் எழுந்து நமது மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லுவோம். நல்லாயனே இறைவா, என் திருமையும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள், பொது நிலையினர்கள் மறைப்பணி செய்ய தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றல் அளிக்கும் வல்லவரே இறைவா, எம் நாட்டு மக்கள் மீதும் தலைவர்கள் மீதும் உமது ஆவியை பொழிந்து அவர்கள் நீதி, நேர்மை, உண்மை ஆகியவற்றின் செம்மையான பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஞானம் நிறைந்த இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களின் வாழ்வில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த தடையாக இருக்கும் கர்வம், ஆணவம், பொறாமை, போட்டி, மனப்பான்மை போன்றவைகளை களைந்து கடவுளின் வெளிப்பாட்டை உணர்ந்து கிறிஸ்துவுக்குள் சான்று பகர்கிறவர்களாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, இன்றைய சூழலில் இளைஞர்கள் திருச்சபையில் வலுவான தூண்கள் என்பதை உணர்ந்து இன்றைய கலாச்சார சூழ்நிலையில் சோர்வடையாமல் உம்மை தேடவும் உமது வார்த்தையில் வேரூன்றி வாழ்ந்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை அழைத்தவரே இறைவா, உமது அத்தனை பணிகளுக்கும் மத்தியிலும் ஜெபிக்க நீர் நேரம் ஒதுக்கினீர், ஜெபிப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கினீர். உம்மை போல நாங்கள் ஜெப வீரர்களாக வாழ்ந்திட தேவையான வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் சேரன் மகாதேவி பங்குத்தந்தை மரிய பிரான்சிஸ் அவர்களையும் நம் பாசமிகு பங்குத்தந்தை அவர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் செய்யும் பணியில் மேன்மேலும் சிறக்க புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் முழுமையே இறைவா, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் உளர்வோர், அடிமைத்தனத்துள் வாழ்வோர் அனைவரையும் உமது கருணையாலும் இரக்கத்தினாலும் நிறைந்து அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியும் அளித்திட காத்திட வேண்டுமென்று புனிதர் அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணைக்கடலே இறைவா, எம் வின்சென்ட் பவுல் சபை உபகாரிகள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகம் தந்து நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தெய்வமே எம் இறைவா, மரியாவின் சேனை வின்சென்ட் பவுல் சபையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் உமது அழைப்பை உணர்ந்து உமக்கு உகந்த வழியிலே நடந்து இறை அனுபவம் பெற்று வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆதரிக்கும் இறைவா, நாங்கள் எங்கள் சொந்த நலன் தேடாமல் எங்கள் பங்கில் இருக்கின்ற நோயாளிகள், முதியவர்கள், கைவிடப்பட்டவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை ஒளியாம் இயேசுவின் அன்பில் திளைக்க வைக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட மன்றாட்டுக்களை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லுவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்துச் சொன்ன மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவிசாய்த்து அவற்றை எங்களுக்கு தந்திர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அன்பிற்கே எம்மை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை என்றென்றும் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் கொள்ளும் திருடலும் இரத்தம் நீ தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் இழக்காமல் மது பரிவிறக்கத்தால் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பது. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் மருத்துவமை காத்து நினைவாக. இன்றைய மறையுரைக்கான கேள்வி. தந்தை பிரசங்கம் தொடங்கும் போதே திருவருட்சாதனங்களை 3 வகையாக பிரித்தார்கள். அதில் கிறிஸ்தவ புகுமுக அடையாளங்கள் எது வரிசையாக சொல்லணும், மாற்றிலாம் சொல்லக்கூடாது. 2 பேர் சொல்லிட்டாங்க, திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை அப்படின்ட்டு. 2 பேருக்கு எப்படி பிச்சு கொடுக்குறது? நமது பங்கு தந்தையின் அழைப்பை ஏற்று வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி அருள் அடையாளங்கள் அன்றும் என்றும் என்ற தலைப்பில் அருமையான கருத்துக்களை நமக்கு எடுத்துரைத்த நமது முன்னாள் உதவி பங்கு தந்தையும் சேரம் மகாதேவி பங்கு தந்தையுமான அருள் திரு மரியே பிரான்சிஸ் அவர்களை வரவேற்று நன்றி தெரிவிக்கும் வகையில் இறைமக்கள் சார்பாக முன்னாள் ஊர் பொறுப்பாளர் திருவாளர் லூர்துராஜ் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றார்கள். இன்றைய 10ஆம் நாள் நவநாளை சிறப்பு செய்த வின்சென்ட் பவுல் சபை, மரியாயின் சேனை அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய திருவழிபாட்டை சிறப்பிப்போர் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினர். கால நேர மாற்றம் புதுநன்மை பெறுகின்ற பிள்ளைகள் சனிக்கிழமை 5 மணிக்கு
தங்களுடைய பெற்றோருடன் வந்து இந்த ஒப்புரவு சாதனத்திலே பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். பெற்றோர்களும் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு. அன்பானவர்களே, சுரண்டை புனித அந்தோணியார் திருத்தல திருவிழா நாட்களிலே என்னை அன்போடு அழைத்த நமது பாசமிக்க பங்குத்தந்தை ஜோசப் ராஜ் தந்தை அவர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் ஊர் பொறுப்பாளர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். எங்களது குருத்துவ பணியும் சிறக்க நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் நவநாளை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.